சூர்யாவோட தம்பி நம்மளை நம்பி பேசுறேன். ஃபோன்ல யாரு? டேய், நான் தவசியனை பேசுறேன்டா. அண்ணா வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ அண்ணாமலை கூப்பிடு. கூப்பிடுறேன். அக்கா பாரு, அன்பழகன் ஃபோன் பண்ணாரு, அடுத்த வாரம் வராராமா. ஆமா, வக்கீல் படிச்சுட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்? ஏதாவது தொழில் பண்றியா இல்ல சீனியர் கிட்ட ஜூனியரா வேலை பாக்குறியா? என்னதான் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே இந்த நம்பி தங்க கம்பியை தேடி வருவாரு. சம்ஜய் என்னடா சும்மா லொட லொடன்னு போட. ஹலோ அண்ணா, நான் அண்ணாமலை பேசுறேன். இல்லடா, பார்த்து 3 நாள் ஆச்சு, இடையில ஒரு ஃபோன் கூட இல்லை, அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு. எங்கண்ணே, லாயர் ஆஃபீஸ்க்கும் என் ஆஃபீஸ்க்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். வக்கீல் ஆஃபீஸ்க்கு எதுக்கு? சூர்யா என்கிட்ட திரும்பி வரணும்ல, அதனால டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற தவிர வேற வழி இல்லை. டைவர்ஸா? ஆமாண்ணே, டைவர்ஸ் பண்ணா பொம்பளை புள்ள அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் நான் சூர்யாவை கூட்டிட்டு அவர் கண்ணில் படாம எங்கேயாவது தூரமா போறேன். என்னடா சொல்ற? டைவர்ஸ் எல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சுப்பா. நம்ம குடும்பத்து பொண்ணு பண்ற காரியமாவது 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு அண்ணன் நினைச்சுட்டு இருக்கேன். புருஷனை புரிஞ்சு ஒரு பொண்ணு எத்தனை காலம் வாழ முடியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அது காலம் கடந்த அட்வைஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு. டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இந்த 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க சொத்தெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்குள்ள சூர்யா என்கிட்ட வந்துடுவா. அவர் கண்ணில் படாத இடத்துக்கு தூரமா கூட்டிட்டு போறேன். நான் என் முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன்னு தயவு செஞ்சு என்ன குழப்பாதீங்க. இல்ல, அன்மகிட்ட இது சம்பந்தமா நீ கொஞ்சம் பேசு. அவர்கிட்ட பேசினா நீங்க சொல்றதுதான் சொல்றாரு. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த விஷயத்துல நான் நம்பி பேச்சதான் கேட்கறேன். நம்பியா? அவன் பொடி பையன், அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டானா? இல்ல, உடனே இங்க புறப்பட்டு வா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். இல்ல, நான் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வந்தா நீங்க என் மனசை மாத்திடுவீங்க. அண்ணாமலை, நான் சொல்றேன், நான் டைவர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னை விட்டுடுங்க. அண்ணே, அண்ணே வாங்க அண்ணே, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம் வாங்க. நீ போன அப்புறமா வரேன். என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க? அன்னைக்கு ரொம்ப முடியலையா? அதான் அப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காருல, அங்கேருந்து ஃபோன் எதுவும் வந்ததா? என்னண்ணே அன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு ஒன்றும் இல்லை, இது வேற பிரச்சனை. நீ கீழே போ. போன்னு சொல்றேன்ல. என்னை இன்னும் நீங்க தங்கச்சியா நினைக்கல, அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லைண்ணே, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். அதுலடா, அண்ணாமலை உலகநாதனை. என்ன உலகநாத அண்ணாமலை என்ன பண்ணாரு? முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாரு, இப்ப என்னாச்சு? என்னண்ணே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்லண்ணே. அதுலடா, அண்ணாமலை உலகநாதனோட இனிமே வாடுறது இல்லைன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. ஏன் டைவர்ஸ் எதுக்கு? சூர்யா இப்போ உலகநாதன் வீட்டில் இருக்கா. அவள் திரும்பவும் அண்ணாமலை போனோம்னா டைவர்ஸ் தான் ஒரே வழின்னு நம்பி சொல்லியிருக்கான். அவன் பேச்சு கேட்டு இவன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். இல்லண்ணே, அவங்க பிரியக்கூடாது, அவங்க சேர்ந்து வாழணும். அண்ணே இல்லண்ணே, எல்லாரோட விருப்பமும் அதானே, அவங்க சேர்ந்து வாழணும்னே. நான் தானே குறுக்க வந்தேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இனிமே நான் குறுக்க வரமாட்டேனே. அண்ணாமலை கிட்ட சொல்லிடுங்க, இனிமே நான் நடுவில் வரவே மாட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கலாம். என் கண்ணை மட்டும் குறுக்க வரட்டும், குறவழிய கடிச்சிருவேனே. அண்ணே பிரியக்கூடாதானே, அவங்க அந்த வீட்டுல வேணா இருக்க வேண்டாம், தனி கொடுத்துட்டு போயிட்டோம், சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சேர்ந்து வாழணும்னே, அவங்க பிரியக்கூடாதானே. அண்ணாமலை பிடிவாதக்காரி, ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும், விட்டு பிடிப்போம். நான் பேசுறேனே, என்னை கூட்டிட்டு போங்க. அவங்க குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னே. அண்ணாமலை ரொம்ப நல்லவண்ணே, அவங்க பிரியவே கூடாதுண்ணே. அவ யார் சொல்லி கேட்க மாட்டாடா. நான் சொன்ன கேட்பானே. என்னை கூட்டிட்டு போங்க, நான் பேசுறேன். என்னை கூட்டிட்டு போங்கண்ணே. சரி.
எதுக்காக திடீர்னு 15 வருஷம் கழிச்சு அண்ணாமலை விவாகரத்து நோட்டீஸ் அமைச்சிருக்கா? சாந்தி வேற தவசு வீட்டுல இருக்கா. என் பையனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா